வாழ்க்கையை லவ் பண்றீங்களா, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா வாழ்க்கை டைம்க்கு கையில தான் இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல இவர் போகிற இடம்லாம் ஹேங் ஓவர் பண்ணி சண்டை இழுத்துட்டு வருவாராம். அதனால இவர் அப்பா இப்மானி சொல்லக்கூடிய மிகப்பெரிய குங்ஃபு மாஸ்டர் கிட்ட கொண்டு விடுறாரு. நீ ஏன் தெருவில் சண்டை போடுறா, ப்ராப்பரா பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது, அங்க உன்னுடைய வீரத்தை காட்டு நீ ஸ்கூல்ல சொல்றாங்க. அங்க ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எல்லோரையும் 1 நிமிஷத்துல நாக் அவுட் பண்ணுறாரு. ஃபைனலா 3 வருஷமா சாம்பியனா இருக்கிறவருக்கு இவருக்குமான மேட்ச் 2 நிமிஷத்துல அவரையும் நாக் அவுட் பண்ணி சைனால மிகப்பெரிய மாஸ்டர்னி பேர் எடுக்காரு. திரும்பவும் தெருச்சண்டைக்கு போறாரு. வேற வழி இல்லாம இவர் அப்பா இவரை யுஎஸ்க்கு படிக்க அனுப்புவாரு. உன்னோட செலவை நீ பாத்துக்கன்னு சொல்லுவாரு. அதனால இவர் இங்கு குங்ஃபு ஸ்கூல் ஆரம்பிக்காரு. அங்குள்ள யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்காரு. சைனா கலையை கற்றுக் கொடுப்பதானி சைனால மிகப்பெரிய எதிரியா இவரை பார்க்காங்க. இதனால மிகப்பெரிய மாஸ்டரான லீபம் ஜாக்மேனுக்கு இவருக்குமான மேட்ச். நீ ஜெயிச்சா குங்ஃபு கற்றுக் கொடுக்கலான்னு சொல்றாங்க. 3 நிமிஷத்துல நாக் அவுட் பண்ணுகாரு. சோகத்துல இருக்காரு. இவர் மனைவி கேட்கும் போது இவரை வின் பண்ண 3 நிமிஷம் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுகாரு. மிகப்பெரிய ஜூத் குனோடோன மாஸ்டர் கலையை உருவாக்குறாரு. அவர் தான் ப்ரூஸ் லீ அவர்கள்.